ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொங்கல் செய்ய போகிறேன். பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சு அதை எடுத்து குக்கரில் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு, லைட்டாக மஞ்சள் தூள், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி போட்டு தேவையான அளவு தண்ணி, அதோட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கிறேன். வச்சு குக்கரை மூடி வச்சு விசில் போட்டாச்சு. 4-5 விசில் வரட்டும். கத்திரிக்காய் பச்சடி, கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கிறேன். அது போக பார்த்திங்கன்னா தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். அது வெந்து முடிக்கங்களையும் கொஞ்சம் பாத்திரம் கழுவிட்டு வந்துடுறேன். விசில் வந்துடுச்சு. பொங்கல் 4-5 விசில் விட்டுக்கலாம். பொங்கல் மிளகு முழுசாக போட்டால் எடுத்து வெளியில் வச்சுருவாங்க. அதனால் இன்றைக்கி பொடி பண்ணி போடுறேன். மிளகு நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மிளகு பொடி பண்ணியாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு பொங்கலுக்கு தனியாகவும் பச்சடிக்கு தனியாகவும் வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. தண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா கடையும் போது மேலே தெரிக்கும். இப்போ நல்லா கடைஞ்சிக்கலாம். பருப்பு எடுத்து வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கர் விசில் போயிடுச்சு. பார்த்துடலாம். குக்கர் விசில் போயிடுச்சு. நல்லா சாப்பாடு நல்லா வெந்திருக்குது. பருப்பும் அரிசி நல்லா கொலன்னு வெந்துடுச்சு. அதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கிறதுக்கு வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு தூள், சீரகம் சேர்த்து தாளித்து இப்போ பொங்கலில் போட்டுடலாம். பொங்கலில் போட்டு கிளறியாச்சு. அதுக்கப்புறம் அதே சட்டியில் பஜ்ஜடிக்கு தேவையான தாளிப்பு தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு தாளித்து இப்போ கடைஞ்சி வச்ச பஜ்ஜடியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து முடிஞ்சிச்சு. பொங்கலும் கத்திரிக்காய் பச்சடியும். வாங்க சாப்பிட்லாம்.